எச்சம் நாஞ்சில் நாடன். பலவேசம் பிள்ளை செத்துப்போனார். 4-5 மாதங்களாகவே படுத்த படுக்கைதான். மலம் கூட படுக்கையிலேயே கழிக்க வேண்டிய நிலை. கட்டிய மனைவி கூட முகம் சுளித்தாள். மருமகள்கள் யாரும் அவர் படுத்திருந்த அறை பக்கமே போவதில்லை. வெளியூரில் இருந்த மகள்களும் மருமகன்களும் உறவினர்களும் ஒப்புக்கு வந்து பார்த்துவிட்டு போயினர். மகன்களோ இது சீக்கிரம் தொலைந்தால் தேவலையே என்ற நிலைக்கு வந்து விட்டனர். என்றாலும் மருந்தும் மாத்திரையும் நின்று போகவில்லை. ஜாதகங்கள் 1க்கு 3 முறை சோதிக்கப்பட்டன. கிரகங்கள் எதுவும் சரியான நிலையில் இல்லை. பாடுபடுத்திவிட்டுதான் போவார் என்றுதான் சோதிடர்கள் மதிப்பிட்டனர். அவர்களுடைய மதிப்பும் தான் பொய்யாகிவிடவில்லையே. இந்த 5 மாதங்களாக சின்ன பாடாப்படுத்திவிட்டார். எப்படியோ இன்று காலை 8 மணிக்கு பலவேசம்பிள்ளை செத்துப்போனார். வயதுதான் என்ன கொஞ்சமா? இந்த ஆணியோடு 64 முடிந்து விட்டதே. என்றாலும் செத்துப்போனார் என்றபோது நம்பத்தான் முடியவில்லை. காலை 8 மணிக்கு மருந்து கொடுக்க வேண்டுமே என்று அவர் மனைவி அறைக்குள் எட்டி பார்த்தபோது அங்கே கனத்து நின்ற காற்றின் முடைவாடை மூக்கில் தாக்கியது. கிட்டே நெருங்கி பார்த்தபோது சலனமே இல்லை. தங்கம்மாளுக்கு திடுக்கென்றிருந்தது. என்னதான் கொடிய பாவியானாலும் கட்டிய கணவன் அல்லவா? கையை தூக்கி பார்த்தாள். கால் தொய்ந்து வீழ்ந்து விட்டது. தங்கம்மாள் அழலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். தங்கம்மாளுக்கும் 54 வயது ஆயிற்று. நல்ல அனுபவசாலி. சிறிது நிதானித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். நேரே அரங்கினுள் புகுந்தாள். அரங்கு என்றால் அதற்கு இருள் என்று பொருளோ என்னவோ. எப்போதும் இருள் அங்கே கெட்டி தட்டி நிற்கும். வாள் இருந்தால் துண்டு துண்டாக வெட்டிவிடலாம். பழகி போனதால் அவளுக்கு சிரமம் எதுவும் தெரியவில்லை. இரும்பு பெட்டியை திறந்தாள். தனியாக கட்டி வைக்கப்பட்டிருந்த 500 ரூபாயை எடுத்து இடுப்பில் பத்திரப்படுத்தினாள், இழவு செலவுக்கு என்று. இரும்பு பெட்டியையும் அரங்கையும் பூட்டி சாவியை கையில் எடுத்து கொண்டாள். அடுத்தாற்போல் நெல்லுப்புரை. அது எப்போதும் பூட்டித்தான் கிடக்கும். அதை திறந்து நார்பெட்டி நிறைய 4 மரக்கால் அள்ளி வெளியே வைத்துவிட்டு அதையும் பூட்டினாள். வாய்க்கரிசி குத்த நெல் வேண்டாமா? அதை தாண்டினால் பாத்திர பண்டங்களும் தொளிக்காமல் அம்பாரமாக தேங்காயும் குவிந்து கிடக்கும் சாய்ப்பு. 20-30 தேங்காய்களை வெளியே எடுத்து போட்டுவிட்டு அதையும் பூட்டினாள். இனி 16 அடியந்திரம் கழிவது வரைக்கும் நம்பிக்கையான ஒருவரிடம்தான் மேற்பார்வையை தர வேண்டும். யாரை நம்ப முடியும் இந்த காலத்தில்? சுற்றுக்கட்டு வீட்டின் ஒட்டு துணியை சுற்றி கொண்டு மீண்டும் பலவேசம்பிள்ளையின் அறையை அடைந்தாள். காலை நேரத்தின் வழக்கமான பரபரப்பில் ஆழ்ந்திருந்த அந்த வீட்டை திடீரென எழுந்த அவள் குரல் ஓர் உழுக்கத்தான் செய்தது. ஏன் ராசா, என்னை விட்டு போயிட்டேலே என்ற அந்த அழுகுரல் கேட்டு மருமகள்கள் ஓடோடி வந்தனர். மலமூத்திர நோய் புழுக்கத்தின் வாடை அங்கே வட்டமடித்து கொண்டிருந்தது. என்றாலும் இப்போது அதை பார்த்தால் முடியுமா? மாமியாரை கட்டிக்கொண்டு அவர்களும் பிளாக்கணம் வைத்தனர். சமையலறையில் இட்டலி அவித்து கொண்டிருந்த சமையல்காரி பார்வதிக்கு எல்லாம் புரிந்து போயிற்று. அடுப்பை தனித்துவிட்டு அங்கே போய் எட்டி பார்த்தாள். வீட்டை ஒட்டிய மாட்டுத் தொழுவத்தில் சாணம் வழித்து கொண்டிருந்த பயலை கூப்பிட்டாள். எலே குத்தாலம், ஓடிப்போய் கோலப்பனை கூட்டிக்கிட்டு வா. அவசரம்னு சொல்லு. கீழப்பத்து ஓடை வயலில் தான் நிற்பான். போ சட்டுன்னு. குத்தாலம் சாணிக்கையை வைக்கோலில் துடைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தான். அது புரட்டாசி மாத கடைசி. நடவு வேலை மும்முரமாக நடக்கின்ற நேரம். பகலில் 12 மணி வரை ஆண்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள். கருப்பட்டி உப்பு வியாபாரிகள் தான் ஆண்கள் என்று தெருக்களில் நடமாடுவார்கள். குத்தாலத்தை அனுப்பிவிட்டு பார்வதி அடுக்கலைக்குள் நுழைந்தாள். ஒரு கட்டு ஊதுவத்தியை கொளுத்தி கொண்டு போய் பலவேசம்பிள்ளையின் அறையில் வைத்தாள். குத்து விளக்கை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதை ஏற்றி கொண்டு போய் வைத்தாள். கூக்குரலும் சாக்குரலும் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் எட்டி பார்த்தனர். என்றாலும் உடனே ஓடி வந்து விட முடியுமா? அவர்களுக்கும் வயலுக்கு காப்பியோ கஞ்சியோ கொடுத்து அனுப்பும் வேலை. பையன்களை பள்ளிக்கு அனுப்புகிற வேலைகள் இல்லையா? துட்டி வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் பிணம் எடுத்து தீட்டு போக ஆற்றில் குளித்து சீலையையும் நனைத்தல்லாமல் வீடு திரும்ப முடியாதே. அதிலும் பெரிய வீட்டு இழவு எவ்வளவு நேரம் ஆகுமோ? மூத்த மகள் திருவனந்தபுரத்திலிருந்து வர வேண்டும். இளையவள் தூத்துக்குடியில் இருக்கிறாள். இனிமேல் தான் நாகர்கோயில் போய் யாராவது தந்தி கொடுக்க வேண்டும் போல் இருக்கிறது. எப்படியும் சாயங்காலம் ஆகிவிடுமே எடுப்பதற்கு. இதற்கெல்லாம் தோதாக வீட்டுக்காரியங்களை ஒழுங்கு செய்து விட்டுத்தானே போக முடியும். மேற்கொண்டு ஆக வேண்டியவைகளை
பொறுப்புகளை தந்துவிட்டு ஒவ்வொருவராக இழவு வீட்டுக்கு வரத் தொடங்கினர். காலை ஆகாரம் செய்து கொள்ள யாரும் மறக்கவில்லை. பார்வதிக்கு தெரியும், இனிமேல் வீடு ஒரே அல்லோலகலமாக இருக்கும் என்பது. அம்மாவும் பாட்டியும் அழுவதை பார்த்து கொண்டு, விஷயம் புரிந்தும் புரியாமலும் கண்களை கசக்கி சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை அடுக்கலைக்குள் அழைத்து கொண்டு போனாள். பிரேதம் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுமோ? வாங்களே, சத்தம் மூச்சு காட்டாமல் சீக்கிரம் தின்னுக்கிட்டு எந்திரியுங்க, ஆள்களெல்லாம் வந்துருவாங்க என்று தட்டுகளில் இட்டில்களை வைத்து அவர்களை முடுக்கினாள். பசலைகள் பசி பொறுக்குமா என்று சொல்லிக்கொண்டே தானும் 4-5 இட்டல்களை வேக வேகமாக முறித்து உள்ளே போட்டாள். இனி வேலை இருக்குமே. வயிற்று பசியோடு பம்பரம் போல் சுற்ற முடியுமா? இல்லை. ஆணும் பெண்ணும் கூடிய பிறகு ஏதாவது சாப்பிடத்தான் முடியுமா? குத்தாலம் கீழப்பத்து ஓடை வயலை அடைந்தபோது 2வது உழவு திருப்பி கொண்டிருந்தார்கள். மாடசாமி வரப்பில் உட்கார்ந்து கஞ்சி குடித்து கொண்டிருந்தான். ஏர் முடங்க வேண்டாம் என்று பலவேசம்பிள்ளையின் மூத்த மகன் கோலப்பன் வேட்டியை தார்பாய்ச்சி கட்டி கொண்டு உழுது கொண்டிருந்தார். மூச்சிறைக்க ஓடி வந்து நின்ற குத்தாலத்தை ஏன் என்ற பாவனையில் ஏறிட்டு பார்த்தார். குத்தாலம் செய்தி அஞ்சல் செய்தான். கோலப்பனிடம் எதுவும் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. கட்டளைகளை மடமடவென பிறப்பித்தார். மாடசாமி கஞ்சியை குடிச்சிக்கிட்டு வந்து சீக்கிரம் ஏறப்பிடி, பொண்டாட்டியை அப்புறம் கொஞ்சலாம். குத்தாலம், நீ போய் சாமிநாதனை உடனே அண்ணன் வீட்டுக்கு வரச் சொன்னான் அப்படின்னு சொல்லி கூட்டியா? தென்னந்தோப்புலே தான் நிற்பான். தோப்புக்கு அப்புறமா வெட்டி கொடுத்துக்கிடலாம். ஐயாக்கண்ணையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லு. மாடசாமி, வயலு நடுவில் முடக்க வேணாம், மரத்தை அடித்து முழுக்கி போடு. நாற்றுக்கட்டைகளை எண்ணி போட்டுக்கிட்டு எல்லோரும் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அதுக்காக ஈர்நேர் வளத்தை வச்சு பிடிச்சிடாதீங்க. கிழக்கு மூலை கொஞ்சம் மேடு, மரம் அடிக்கிற போது சமுண்டி விடணும். அப்புறம் நான் போகட்டா? சவுத்த மனுஷன் கிடந்த நாளெல்லாம் கிடந்தார். இன்னும் 4 நாள் போனால் நடவு சோழியாவது ஆயிருக்கும். கோலப்பன் வீட்டை நோக்கி நடந்தார். அவர் தலைமறைந்த பிறகு மாடசாமி முணுமுணுத்தான். செத்தாரா? மனுஷன் நல்லா அழுந்தித்தான் செத்திருக்காருடே. சின்ன நிலையா நின்னாரு. பின்னீர் அடித்து கொண்டிருந்த யாக்கோவு சொன்னான். மச்சான், உமக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷம் முன்னால் செவந்தியானுக்கு மக போட்டாலே போடு. பாரிய கொண்டையாலே மனுஷனுக்கு பிறகாவது சொன வந்ததா? கண்டவ பின்னால் கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி அலையத்தாலே செய்தார். அது மாத்திரமாடே, 20 வருஷமாக மாடாக வேலை செய்கிறோம். 3ஆம் ஆண்டு ஆடி மாதம் பொட்டு நெல் இல்லை வீட்டில். பிள்ளைகளெல்லாம் பட்டினி கிடக்கு. ஒரு 5 மரக்கா நெல் தாரோம்னு கேட்டேன். மனுஷன் பட்டியாமாடா வல்லுன்னு விழுந்தார். திருப்பி வாங்காமலா விடுவார்? சவம். பின்ன சொனைகெட்டு போய்த்தான் வேலை செய்கிறோம். பெரிய பண்ணையார். மாடசாமி காரி உமிழ்ந்தான். மணி 1. 30-40 அழுகை இயந்திரங்கள் ஒன்று சேர்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தன. கஞ்சி பிழிஞ்சி வச்சேன் என் ராசா, உனக்கு கருவாடும் சுட்டு வச்சேன். கஞ்சி குடிக்கும் முன்னே என் ராசா நீ கைலாசம் போனாயோ என்று ஒற்றை குரல் ஒன்று உயர்ந்து பாட்டாக ஒலித்தது. 4-5 மைல் சுற்று வட்டாரத்தில் இருந்த உறவினர்கள் எல்லாம் வரத் தொடங்கினர். திருவனந்தபுரத்துக்கும் தூத்துக்குடிக்கும் எக்ஸ்பிரஸ் தந்தி கொடுத்தாகிவிட்டது. உடனே புறப்படணும் என்று பதிலும் வந்துவிட்டது. அவர்கள் வந்த பிறகுதான் எல்லாம் செய்ய முடியும். 4 மணியாவது ஆகும் என்று பேசிக்கொண்டிருந்தனர். வரப்போ தலையாணி என் ராசா, உனக்கு வாய்க்காலோ பஞ்சிமத்தை? உள்ளே இருந்து ஒப்பாரி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. வில் வண்டி ஒன்று வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது. பலவேசம்பிள்ளையின் மைத்துனர் சங்கரமூர்த்தி இறங்கினார். அவர் பின்னால் தலைவிரிகோலமாக நெஞ்சில் அரைந்து கொண்டு பலவேசம்பிள்ளையின் தங்கை என்ன பெத்த ராசா என்று ஓலமிட்டு கொண்டே வீட்டினுள் நுழைந்தாள். வீட்டுக்குள்ளிருந்து புதிய வேகத்தில் அழுகுரல்கள் ஒலித்தன. சங்கரமூர்த்தி கேட்டார். எப்பமுடே கோலப்பா? யாரு கண்டா? 8 மணிக்கு போய் பார்த்துருக்கா. மூச்சுமில்லை பேச்சுமில்லை. நான் நடுவு வயலில் நின்னனே. 2 சங்கு பிணக்கெண்ணையை போட்டிடா விடாதா? எறும்பு வராமல் இருக்குமே. அதெல்லாம் செய்தாச்சு. தூத்துக்குடிக்கும் திருவந்திரத்துக்கும் தந்தி கொடுத்தியா? சாமான் கிமான் வாங்க ஆள் அனுப்பியாச்சா? ஆமாம், 3 மணிக்கெல்லாம் வரணும். கடைச்சாமானுக்கு நம்ம செந்தி பெருமாள் போயிருக்கான். சந்தைக்கும் ஆள் அனுப்பியாச்சு.
ஊர் பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். வீட்டு வாசலில் 7-8 பெஞ்சுகள் கிடந்தன. பச்சை தென்னை ஓலையால் தட்டுக்காமணம் போடப்பட்டிருந்தது. வாழை இலையில் வெற்றிலை, பாக்கு, புகையிலை இத்தியாதி. பெஞ்சிலும் படிப்புறையிலும் உட்கார்ந்திருந்தவர்கள் வெற்றிலை போட்டுக்கொண்டு துப்பிக் கொண்டிருந்தனர். வயதில் சிறியவர்கள் பெஞ்சில் உட்காராமல் மரியாதைக்காக ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர். பிரேதம் எடுக்கப்பட்டு சுடுகாடு போய் காரியங்களை முடித்துவிட்டு ஆற்றில் குளித்து துணிகளை நனைத்த பின்புதான் வீடு திரும்ப முடியும் என்பதால் எல்லோரும் அழுக்கு வேட்டியும் துண்டும் தான் உடுத்திருந்தனர். எல்லோர் தலையிலும் தயாராக எண்ணெய் புரட்டப்பட்டிருந்தது. சில வாலிபர்கள் முந்தியில் சோப்பு பெட்டியும் கட்டி வைத்திருந்தனர். ஊர் நாவிதன் புது மண் செட்டியில் தீ மூட்டி கொண்டு இருந்தான். தெருவின் மற்றொரு ஓரத்தில் மூங்கில்களை வகுத்து தேர்ப்பாடை கட்டுவதில் 4-5 பேர் முனைந்திருந்தார்கள். இளையவர்கள் கூட்டத்தை நோக்கி உள்ளூர்காரர் ஒருவர் வந்து சேர்ந்தார். என்னடே ராமசாமி, இவ்வளவு நேரமா? வயத்தை பார்த்தா சாப்பாடு கூட ஆயாச்சு போல இருக்கே. ராமசாமி பதில் சொன்னார். ஆமாம், இனி இவர் செத்துட்டாருன்னு பட்டினி கிடப்பாளாக்கும். பெரிய மகாத்மா பாரு. அது சரிதாண்டே. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஏதோ ஊருக்கொப்பம் வந்து தலையே காட்டாமன்னு தான் வந்தேன். துட்டி முடக்கப்படாது பாரும். கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டிய மனுஷம்லே. 4ஆம் ஆண்டு கும்பப்பூவில் என் பசுமாடு ஒன்று அவர் வயலிலே இறங்கிட்டு அதை காலை உடைச்ச படுபாவில்ல. அதெல்லாம் கிடக்கட்டும். நீர் மட்டும் என்ன பட்டினியாக கிடைக்கிறீரு? நல்லா துப்பு வாழை குழம்பு வச்சு சன்னிட்டுதாலே வந்திருப்பீரு. கேட்டவரின் வாய் அடைத்து போயிற்று. தெருக்கோடியில் தடியூன்றி கந்தையா பிள்ளை வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் பெஞ்சில் உட்கார்ந்த முதியோர் கூட்டத்தில் சிறிய சலசலப்பு எழுந்தது. என்னடே கந்தையா, தடி ஊனியாச்சு போல் இருக்கே, ஒருவர் கேட்டார். ஊனமாட்டான பின்ன வயசும் ஆகல. வயசு தான் ஆகுது 7 கழுத வருஷம். இப்போ கூட குறைஞ்சி போச்சா அவருக்கு? நேற்று ராத்திரி செலவாதிக்கு போயிட்டு வரேன். மணி என்ன தெரியுமா? 1:30. இவர் என்னன்னா சாத்த பிள்ளை வீட்டிலிருந்து இறங்கி வர்றாரு. தலையில் முக்காடு வேற. அப்போ பழவேசம் பிள்ளைக்கு கூட சேர்த்து வச்சு சுட வேண்டிய மனுஷன்தானு சொல்லு. சந்தேகமா பின்ன? பழைய காலத்திலேயே 2 பேரும் தப்பை புல்லுதாலே. சரியான சகுனி மாமல்ல. கந்தையா பிள்ளை நெருங்கி வந்ததும் பேச்சு திசை மாறியது. நாகர்கோயிலிருந்து சாமான் வந்துவிட்டது. சந்தைக்கு போன வண்டியும் பின்னாலேயே வந்தது. காய்கறிகள், இலைக்கட்டு என்று சாமான்கள் வண்டி நிரம்பி வழிந்தது. சமையல் செய்யும் ஐயர் வண்டியிலிருந்து குதித்தார். மணி 3 அடித்தது. உட்கார்ந்திருந்தவர்கள் முகத்தில் சற்று சோர்வு தெரிந்தது. 2 மகள்களைத் தவிர வரவேண்டியவர்கள் எல்லாம் வந்தாகிவிட்டது. மாற்றும் விரிப்பும் வண்ணானிடம் தயாராக இருந்தது. தேர்ப்பாடையின் அலங்காரம் இறுதி கட்டத்தில் இருந்தது. குறுந்தோலையும் அரளிப்பூ மாலையுமாக அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஓரங்களில் நூலில் கட்டப்பட்டு முறுக்கு, வாழைப்பழம் ஆகியவை தொங்கிக் கொண்டிருந்தன. நாவிதன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். வீட்டினுள் முற்றத்தில் வாய்க்கரிசிக்கு நெல் குத்தி கொண்டிருந்தனர். பெண்கள் சுற்றி நின்று அம்மாடி தாயாரே, அம்மாடி தாயாரே என்று வட்டமடித்து மார்பில் போட்டு அடித்து கொண்டிருந்தனர். ஓசையும் குதிப்பும் அடியும் ஒரு தாள லயத்துடன் நடைபெற்றது. கைலாசம் வைகுண்டம் சேந்தேலோ சேந்தேலோ என்று அழுகையுடன் குரல்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. வெளியே கன கன கனவென்று சண்டை மேளம் கொட்டியது. பண்டாரம் பூம் பூம் என்று இரட்டைச்சங்கை ஊதி கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் டாக்ஸி ஒன்று வந்து நின்றது. காரிலிருந்து மூத்த மகள், மருமகன் மற்றும் சிலர் இறங்கினார்கள். ஏ அப்பா என்று தலைவிரி கோலமாக மகள் உள்ளே ஓடினாள். அழுகை புதிய உச்சத்தை எட்டியது. மருமகன் உள்ளே போவதா வேண்டாமா என்று தத்தளித்தார். யாரோ கேட்டார்கள், என்ன இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு? உடன் வந்த பெரியவர் பதில் சொன்னார். வர வேண்டாமா? திருவந்திரத்தில் இருந்து டாக்ஸிலேயே வரோம். 100 ரூபா கேட்டான். பணத்தை பார்த்தா முடியுமா? ஆமாம், பணத்தை பார்க்காம உடனே வந்தது நல்லதா போச்சு. எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? பிள்ளைகள் எல்லாம் கூட பட்டினி கிடக்கு. இல்லையா பின்ன? போகிறவர் போயாச்சு. இருக்கிறவங்க எவ்வளோ நேரம்தான் பொறுக்கலாம். அதான் வர வழியிலே நாங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். அதுவும் சரிதான். தூத்துக்குடிக்காரங்களும் வந்துட்டா எடுத்துடலாம். டாக்ஸி ஒன்று வந்து நின்றது. தூத்துக்குடிக்காரங்க தான் என்று கூட்டம் ஏகமானதாக தீர்மானித்தது. ஆனால் இறங்கியது ஃபோட்டோகிராஃபர். எல்லோருக்கும் ஏமாற்றம்தான்.
யாரோ சொன்னார்கள் தொலைவில். ஃபோட்டோ எடுக்கிறவர் வந்தாச்சுப்பா, எடுத்து எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி தர சொல்லுங்க. ஃப்ரேம் போட்டு வீட்டில் போட்டு வச்சு சாம்பிராணி கொளுத்தி வைக்கணும். எப்படியாப்பட்ட மனுஷன். அதைத் தொடர்ந்து அடக்கமான சிரிப்பலைகள். மருமக பிள்ளை காதிலும் இது விழுந்திருக்க வேண்டும். அவர் 2 ஆற்றில் ஒன்று போல் விழித்தார். சற்று நேரத்தில் அம்பாசிடர் கார் ஒன்று விரைந்து வந்து நின்றது. 2வது மகளும் வந்துவிட்டாள். எல்லோரிடமும் ஒரு புதிய பரபரப்பு தெரிந்தது. உள்ளே அழுகை உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. அங்கே இங்கே போயிருந்தவர்கள் கூட எடுக்க நேரமாகிவிட்டதை அறிந்து நெருங்கி வந்தார்கள். கோலப்பனும் சாமிநாதனும் பெரியவர்கள் புடைசூழ அருகிலிருந்த ஆற்றில் குளித்துவிட்டு வந்தனர். பலவேசம் பிள்ளையை குளிப்பாட்ட குடங்களில் நீர் கொண்டு வரப்பட்டது. நீர்மாலைக்கு போனார்கள் சாத்தா கோவிலுக்கு. உள்ளே பலவேசம் பிள்ளை குளிப்பாட்டப்பட்டார். இளநீரும் பன்னீரும் தலையில் ஊற்றப்பட்டது. கலபமும் சந்தனமும் சாத்தப்பட்டது. உறவினர்கள் வாய்க்கரிசி போட்டார்கள். நீர்மாலைக்கு போய் கொண்டு வந்த மாலையும் அணிவித்தனர். திருநீற்றை தண்ணீரில் குழைத்து உடலெல்லாம் வரி வரியாக பூசினார்கள். 5 மாதம் படுத்த படுக்கையில் கிடந்ததால் முதுகெல்லாம் ஒரே புண். சந்தனம் சாம்பிராணி வாசனையும் மீறி முடைநாற்றம் வீசியது. புதுவேட்டி உடுத்தி தலையில் முண்டாசு போல் நேரியல் கட்டப்பட்டது. பலவேசம் பிள்ளை வெற்றிலை போடும் பழக்கமுடையவர். எனவே வேட்டியின் தலைப்பில் வெற்றிலை, கோரைப்பாக்கு, தடைப்புகையிலை ஆகியவை முடியப்பட்டன. கொஞ்சம் சில்லறையும் போட்டு வைத்தார்கள். இதற்காக எல்லாம் அவர் ஆவியாக திரும்பி வந்துவிடக்கூடாது பாருங்கள். மார்பில் பூநூல் தரித்து நின்ற கோலப்பன் உரத்த குரலில் கட்டளையிட்டு கொண்டிருந்தார். ஓய் அம்மாச்சா, நீர் சுடுகாட்டுக்கு வர வேண்டாம். இங்கே ஐயருக்கு சமையலுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து கொள்ளும். எல்லாம் சட்டுப்புட்டுன்னு ஆகணும். பிள்ளைக்குட்டிகளெல்லாம் பசிச்சிட்டு இருக்கு. இப்போது புறப்படுவதற்கு எல்லாம் தயார். சண்டையும் சங்கும் ஓவென்று முழங்கின. சடலத்தை கொண்டு வந்து தேர்ப்பாடையில் உட்கார்ந்தபடிக்கு சாய்த்து வைத்தார்கள். நெருங்கிய உறவினர்கள் தோள் போடுவதற்கு தயாராக நின்றனர். போட்டோகிராஃபரும் ரெடியாகி நின்றார். முன்னால் தீச்சட்டியுடன் அம்பட்டன், பின்னால் பேரன் நெய்பந்தம் பிடித்து கொண்டு தேர்ப்பாடை நகர்ந்தது. பலவேசம் பிள்ளையின் இறுதி யாத்திரை. அவரின் மனைவியும் மகள்களும் மருமகள்களும் அடித்து புரண்டு தெருவில் விழுந்து கதறினார்கள். தரை மீது மண்டையை மோதிக்கொண்டார்கள். மனைவியின் மண்டை வலிக்குமே என்ற கவலை மருமகன்களின் முகத்தில் தெரிந்தது. தேர்ப்பாடையின் பின்னால் கூட்டம் நகர்ந்தது மேலதாளத்துடன். வீடுகளில் இருந்த பெண்களும் பிள்ளைகளும் எட்டி பார்த்தார்கள். அப்போதுதான் வீடு வந்து சேர்ந்ததை போன்ற பாவனையில் சிலர் வீட்டிலிருந்து இறங்கி ஊர்வலத்தை தொடர்ந்தனர். இளைய முருகேசா, மருமகன்கள் 2 பேரும் ஒன்றும் பேசவே காணும். கிராம் பூராம் தானா? ஊர்வலத்தின் பின்பகுதியில் ஒருவர் கேட்டார். தெரியாதா உமக்கு? 2 பேருக்கும் இடையில போட்ட துரும்பு ஆகாதே. எல்லாம் 16 கழியட்டும் பாரும் கூத்தை. ஊர்வலம் சுடுகாட்டை அடைந்தது. குழி வெட்டப்பட்டு முதலடுக்கு விறகும் கதம்பையும் அடுக்கப்பட்டு எல்லாம் தயார் நிலை. பாடையை இறக்கினார்கள். வயதானோர் விரிப்பில் அமர்ந்து கொண்டனர். வெற்றிலை போடத் தொடங்கினர். தேர்ப்பாடை விரிக்கப்பட்டு சடலம் சிதை மீது கிடத்தப்பட்டது. கால்கள் மடங்கிய நிலையில் வைத்தாகிவிட்டது. அதனால்தான் பேய்களின் கால்கள் தரையில் பாவுவதில்லையாம். மீண்டும் உறவுமுறை உடையவர்கள் வாய்க்கரிசி போட்டு வணங்கினர். கோலப்பன் தலை மீது மண்குடத்தில் தண்ணீர் வைத்து சிதையை சுற்றி வந்தார். முதல் சுற்றில் குடத்தில் கெண்டியால் துளையிடப்பட்டது. தண்ணீர் தரை மீது சொர்ரென்று பாய்ந்தது. 3 சுற்றுகள் 3 துளைகள். இறுதியாக குடத்தை தலைமாட்டில் போட்டு உடைத்தார். பானை துண்டு ஒன்றில் மிஞ்சிய தண்ணீரை சடலத்தின் வாயில் ஊற்றினார்கள். 2ஆம் அடுக்கு கதம்பையும் விறகு அடுக்கில் கால்மாட்டில் தீ வைத்தார்கள். தீ கொழுந்து விடுவதற்கு முன் வைக்கோலால் பொதிந்து பச்சை மண்ணும் பூசி மெழுகினார்கள். புகை வெளியேறுவதற்காக துளைகள் போடப்பட்டன. மகன்கள் இருவருக்கும் நாவிதன் மொட்டை போட்டான். ஆற்றில் இறங்கி குளித்தார்கள். பலர் வீடு திரும்பினார்கள். சிலர் அண்டையில் இருக்கும் வயலையும் பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று பத்தில் இறங்கினர். வேலைகளை முடித்துவிட்டு அப்பாடா என்று சுடுகாட்டில் நின்றிருந்த மரத்தடியில் உட்கார்ந்தான் நாவிதன். தயங்கி நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்ணும் 2 சிறுமிகளும் வருவதை கண்டான்.
சிதையின் பக்கத்தில் வந்ததும் அவர்கள் நின்றனர். அந்த பெண்ணை பார்த்தால் வயலிலிருந்தே நேரே வருபவள் போன்ற தோற்றம். முகத்தில் அச்சமும் சோகமும் கலவையிட்டு நின்றன. அழுக்கடைந்த கண்டாங்கியின் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். கிழிந்த பாவாடையும் சட்டையும் அணிந்திருந்த அந்த சிறுமிகளின் கண்களும் கலங்கி சிவந்திருந்தன. எரிகின்ற சிதையினை கைகூப்பி தொழுதனர். புலம்பிக் கொண்டே திரும்பி நடந்த அந்த பெண்ணையும் சிறுமிகளையும் நாவிதன் இரக்கத்துடன் பார்த்தான்.